தேங்காய் அழுகினால் அபசகுனமா? இறைவனுக்கு தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருந்தால் பலரும் அதை ஒரு பெரிய அபசகுனம் என்று கருதி மனதில் கலக்கமடைவார்கள். இந்து சாஸ்திரத்தில் சகுனம் பார்க்கும் பழக்கம் இன்றும் தொடர்கிறது. பூஜை, சடங்கு, திருவிழா போன்றவற்றில் நடக்கும் விஷயங்களை நல்லதா கெட்டதா என்று பார்த்து பலன் சொல்லப்படும் வழக்கம் இருக்கிறது. தேங்காய் உடைக்கும் பழக்கம் ஏன்? தேங்காயின் மேல் பகுதி 3 கண்களை கொண்டது. அது மனிதனின் 3 மமங்களான ஆணவம், கன்மம், மாயையை குறிக்கிறது. அதை கோவிலில் உடைப்பதன் மூலம் என் மும்மலங்களையும் உன் முன்னே உடைத்தெறுகிறேன் என்று இறைவனிடம் அர்ப்பணிக்கிறோம். அதனால் தேங்காய் உடைப்பது மிக புனிதமான சடங்காக கருதப்படுகிறது. ஆனால் உடைக்கும் போது தேங்காய் அழுகி இருந்தால் சிலர் அதை அபசகுனமாக கருதி கவலைப்படுகிறார்கள். ஏமாற்றம், மனக்குழப்பம் தரும் என்று நினைப்பார்கள். ஆனால் வேறு ஒரு நம்பிக்கை என்னவென்றால் அது நல்ல அறிகுறி. ஏனெனில் அந்த அழுகிய தேங்காய் நம்மை பிடித்த பீடை, கண் திருஷ்டி, தீய சக்திகளை அகற்றிவிட்டது என்ற அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தேங்காய் கொப்பரையாக இருந்தால் அந்த வீட்டில் சுப நிகழ்வு நடக்கப் போகிறது. தேங்காயில் பூ இருந்தால் அது பணவரவு, லாபம், எதிர்பாராத நல்ல செய்தி வரப்போகிறது என்ற நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. பண்டைய காலத்தில் அர்ச்சனைக்கு 2 தேங்காய்களை எடுத்துச் செல்வது வழக்கம். ஒன்று அழுகி இருந்தால் பூசாரி அதை இறைவனுக்கு அர்ப்பணித்து மற்ற நல்ல தேங்காயை பக்தருக்கு கொடுத்து பூஜையை நிறைவு செய்வார். இதனால் யாருக்கும் மனக்கவலை வராது. முடிவில் தேங்காய் அழுகி இருந்தால் அதை உடனடியாக நல்லதா கெட்டதா என்று சொல்ல முடியாது. அது உங்கள் ஆன்மீக நம்பிக்கையை பொறுத்தது. சிலர் கெட்ட சகுனம் என்றும் கருதலாம், சிலர் நல்ல சகுனம் என்றும் கருதலாம். உண்மையில் அது இறைவனின் அருளை காட்டும் ஒரு நிகழ்வாகவே எடுத்துக் கொள்ளலாம்.